Hi Nanba, நான் உங்கள் ரேஷ்மன் மணி. Climate is hot, வேர்த்து கொட்டிங். அண்ட் இது டே 2 கரெக்டாக. டே 2ல் பெரிய அளவுக்கு நமக்கு வித்தியாசம் தெரியல அப்படின்னாலும் இது நம்ம டெய்லி அடிக்டடாக இருக்கிறவங்களுக்கு வந்து அர்ஜஸ் வர ஆரம்பிக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும். அண்ட் இப்போது இருக்கிறதுக்கு எனக்கே கொஞ்சம் டீப்பர் வாய்ஸ் வந்து தெரியுது. ஆக்சுவலாக நம்ம நோஃபேப் இருக்க சீக்கிரமாக பெனிஃபிட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அண்ட் இதில் நம்ம அர்ஜஸை பற்றி பேச போகிறது கிடையாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்ம அடிக்டடாக இருந்தோம் அப்படின்னா அதிக அர்ஜஸ் வரும். அடிக்டடாக இல்லை அப்படின்னா இது ஒரு நார்மலான டே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இதுதான் டே 2. இந்த டே 2ல் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து உண்மையால் நான் பார்த்து வியந்தேன். ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் நோஃபேப்க்கு இவ்வளோ பவர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து வியந்த ஒரு விஷயம். நம்ம ஒரு ஸ்டேக்கு போயிருந்தோம், ஒரு ட்ரைனிங்காக, ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது அதெல்லாம் பற்றின ஒரு ட்ரைனிங்காக ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். 3 days 4 days ஸ்டே இருந்தது. அந்த ஸ்டேயில் நிறைய பேர் வந்திருந்தாங்க. மோஸ்ட்லி ஐடி ப்ரொஃபஷன்ஸ் தான். ஏன்னா அவங்க தான் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்லேருந்து நம்ம இங்கே விவசாயத்துக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சு அதை பண்ணியிருப்பாங்க. அதில் ஒருத்தர் வந்திருந்தார். ஒருத்தர் ரொம்ப யங்காக இருந்தார். நாங்கள் வந்து ஒரு 35 அதுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு நாங்கள் நினச்சிருந்தோம். ஆனால் அவர்கிட்ட வயசு கேட்கும்போது தான் தெரியுது அவர் வந்து 50 சம்திங் சொன்னார். ஆனால் ஆக்சுவலாக அப்படி இருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. நான் சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியான ஏஜாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவர் வந்து ஒரு சர்ச் ஃபாதர், ஒரு கிறிஸ்டியன் சர்ச்சில் ஃபாதராக இருக்கார். ஃபாதர்னாலே கல்யாணம் பண்ண மாட்டாங்க கரெக்டாக. ஸோ அவர் கல்யாணம் பண்ணலை. இன்ஃபேக்ட் அவர் நோஃபேப்பில் இருக்கேன் அப்படின்னு தெரியாமலே நோஃபேப்பில் இருக்கார். அவர் ஸ்டார்டிங்கில் எப்போவுமே காலையில் கேம்ஸ்லாம் வைப்பாங்க. எல்லா கேம்லேயும் அவர் தான் ஜெயிப்பார். இது ஏதோ மைண்ட் கேமோ இல்லை உட்காந்து விளாட்ற கேமோ கேரம் போர்டோ அந்த மாதிரி கிடையாது. ஃபுல்லாமே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. தெரிச்சு ஓடணும் அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டி தான் கொடுத்துருவாங்க. எல்லாருமே தெரிச்சு ஓடுறாங்க, சின்ன சின்ன பசங்க. இன்ஃபேக்ட் நம்மளை என்ன மாதிரி ஆட்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்களால ஓட முடியல, ஜெயிக்க முடியல. அவர் ஜெயிக்கிறாரு பாருங்க. 50 சம்திங் வயசு சொன்னார், 50க்கு மேலே தான். அவரால் அதை ஜெயிக்க முடியுது. எல்லா கேமும் அவர் தான் ஜெயிக்கிறாரு. துருன்னு இருக்காரு. குட்டியாக தான் இருக்காரு. சின்சான் அப்படின்னு பேர் வச்சிருந்தோம். சின்சான் மாதிரி துருன்னு இருந்தார். எல்லாத்துலேயுமே ஜெயிக்கிறாரு. பயங்கர கிரியேட்டிவிட்டி, பவர், ஃபன், பயங்கர ஹியூமரஸாக இருக்காரு. அப்போ தான் எனக்கு புரிஞ்சுட்டேன், இது வந்து நான் நோஃபேப்பில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறேன். அப்போ வந்து ஓகே இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 90% இருந்தாலும் அந்த 10% வந்து ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை இருக்கும் இல்லையா, அந்த தன்மையை அடித்து உடச்சிருச்சு. இதுதான்டா பவர் ஆஃப் சீமன் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அவர் பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும், நோஃபேப்பில் இருந்தே ஆகணும். இந்த மேரேஜ் வரைக்கும் ஆச்சு நோஃபேப்பில் நம்ம இருக்கிறோம், நம்ம அதில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்களும் நிறைய பேர் பார்ப்பீங்க, உங்கள் பக்கத்துலேயே இருப்பாங்க. ஆனால் நீங்கள் நோஃபேப்பில் அவேர்னஸ் இல்லை அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து கடந்து போயிடுவாங்க. இப்போ நானுமே கூட எனக்கு தெரியுது அவர் எப்படி இவ்வளோ ஆக்டிவாக இருக்காரு, இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்காருன்னு சொல்லிட்டு. ஆனால் மற்றவங்களுக்கு ஏன் தெரியல அப்படின்னா அவங்களுக்கு இந்த அவேர்னஸே கிடையாது. எனக்கு இந்த அவேர்னஸ் இருக்கிறதால அவரோட சீக்ரெட் என்ன அப்படிங்கிறத என்னால் ரொம்ப ஈஸியாகவே புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ நீங்களும் பார்க்கும்போது எனர்ஜி வைஸாக பாருங்கள், நோஃபேப்பில் இருக்கவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நோஃபேப்பில் இல்லை, அவங்க டெய்லி அடிக்டடாக இருக்காங்க அப்படின்னா ரொம்ப சுலபமாக கண்டுபிடிச்ச முடியும். எல்லாமே எனர்ஜி லெவலில் தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சு. உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் இதை பற்றி வீடியோ போடுங்க, இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள், அதை பற்றியும் நம்ம பேசுவோம். ஸோ நாளைக்கு வீடியோ பார்ப்போம், டே 3ல் பார்ப்போம். மாற்றம் என்பது நம்மளிருந்து தொடங்கும். நன்றி.